ஏசப்பா வந்து ரொம்ப அழகாக அந்த வந்து பைபிளில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியஸ் பீப்புளையும் ஒரு பக்கம் அவர் அட்டாக் பண்ணாங்க, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் பீப்புளையும் அட்டாக் பண்ணாங்க. அவர் ரெண்டுத்தையும் தான் அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலாட்டு ஹெராடு ஒரு பக்கம் இருந்தால் இந்த ஃபாரசிஸ் சாதுசிஸ் இந்த பக்கம் இருப்பாங்க. ஸோ நம்ம இருக்கிற தேசம், நம்ம இருக்கிற நாடில் இருக்கிற கவர்மெண்ட் எல்லாமே அதுக்காக நம்ம ப்ரே பண்ணணும், கண்டிப்பாக ப்ரே பண்ணணும். ஸோ நம்ம ஆனால் பாலிடிக்ஸ் தப்பு கிடையாது. நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, பாலிட்டிக்ஸ்ன்றது ஒரு தப்பான வார்த்தை கிடையாது, அரசியல்ன்றது தப்பான வார்த்தை கிடையாது. நம்ம வந்து அரசியலோட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் நமக்குள்ள அரசியல் இருக்கக்கூடாது. ஓகேவா? இன்னும் கிளியராக சொல்லணுன்னா, இந்த அரசியல் டைம்லலாம் நிறைய பேர் என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எந்த கட்சின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்பா உங்கள் சர்ச்சு, நீ சர்ச்சுக்கெலாம் போவியப்பா, உன் சர்ச்சில் எத்தனை ஓட்டு வரும்? இப்போ நான் உங்களுக்கு சொன்னது, என் சர்ச்சில் ஒரே ஒரு ஓட்டு தான். ஏன்னா நான் தான் என் சர்ச், என் உடம்பு தான் ஆலயம். ஸோ நான் ஒருத்தன் தான், ஒரு ஓட்டு தான், ஒன்லி ஒன் ஓட்டு. ஸோ இந்த சர்ச்சை கவர் பண்ணிக்கிறது, இந்த கட்சிக்கு போகிறது, அஞ்சு கட்சிக்கு போகிறது, சில விஷயங்கள்லாம் ரொம்ப இதாக இருக்கும். நான் கொஞ்சம் ஒரு கஷ்டப்பட்டு விஷயத்துமே சொல்கிறேன். சில பாஸ்டர்கள் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது அவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி இல்லைப்பா இந்த கட்சியிலேருந்து கூப்பிட்டாங்க, அங்கே போனோம் பிரியாணி கொடுத்தாங்கப்பா. அவர் ரொம்ப ஒரு ஏழை பாஸ்டர் தான். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் பிரியாணி சாப்பிட்டது எனக்கு சந்தோஷம்தான், அப்போ நம்மளை வந்து பிரியாணி பொட்டலத்துக்காக நம்மளை கூப்பிட்றது தப்பு இல்லையா? சரிங்களா? அந்த பிரியாணி ஏசப்பா நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா? அந்த பிரியாணி கொடுக்கறதுக்கு கூட ஏசப்பா வந்து இது இல்லாமையா இருக்கிறாரு? நம்ம ஏசப்பா விட்டுட்டு எதுக்கு இந்த அரசியல்வாதிங்க கொடுக்குற பிரியாணிக்கும் அவங்க கொடுக்குற அந்த 500க்கும் 600க்கும் போகணும்? இது வர வர நம்ம கிறிஸ்டியானிட்டிலையும் அதிகமாக இருக்குது. நம்ம கிறிஸ்டியானிட்டின்றதோட ஓகே, இது ரொம்ப இன்டெப்த்து நான் இப்போ போக விரும்பலை, எனக்கு அது பிடிக்கல. ஸோ நம்ம பல நேரங்களில் யாரை ஃபாலோ பண்ணலாம், எந்த ஆக்டரை ஃபாலோ பண்ணலாம், எந்த கட்சிக்காரை ஃபாலோ பண்ணலாம், எந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணலாம், எந்த ஊழியக்காரங்களை ஃபாலோ பண்ணலாம், இப்படி யார் யாரை ஃபாலோ பண்ணக்கூடாதோ அவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். யார் யாரை ஃபாலோ பண்ணக்கூடாதோ அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். யாரை ஃபாலோ பண்ணணுமோ அவரை விட்டுட்டோம். புரியல? ஏசப்பா அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவரை தவிர மற்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நம்மளே நம்ம கேள்வி கேட்டுப்போம், ஓகேவா? நம்ம ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுறோமா இல்லை கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணுறோமா? ஆர் வி ஃபாலோவிங் ஜீசஸ் ஆர் ஆர் வி ஃபாலோவிங் த ரிலிஜன் கிறிஸ்டியானிட்டி? இப்போ லூஸ் மாதிரி கேள்வி கேட்டுக்கு ரெண்டு ஒன்று தானே, ரெண்டு ஒன்றும் கிடையாது. கிறிஸ்தவன்றது ஒரு மதம், ஓகேவா? அது ஆரம்பத்தில் மதமாக இல்லை, ஏசப்பாவை ஃபாலோ பண்ணவங்களை கிறிஸ்டியன்ஸ்னு கூப்பிட்டாங்க. தோஸ் ஹூ ஃபாலோட் கிரைஸ்ட் வர் கால்ட் கிறிஸ்டியன்ஸ் இன் ஆந்தியாக். அப்போ அது மதமாக இல்லை அப்போ. ஆனால் இப்போது அது எப்படி இருந்துச்சு? பைபிள் அப்படி தான் இருக்கும், தோஸ் ஹூ ஃபாலோட் கிரைஸ்ட், தோஸ் ஹூ ஃபாலோ கிரைஸ்ட் ஆர் கால்ட் கிறிஸ்டியன்ஸ். ஆனால் இன்றைக்கி தோஸ் ஹூ ஃபாலோ த ரிலிஜன் ஆர் கால்ட் கிறிஸ்டியன்ஸ். அவ்வளோதான், அது ஒரு மதமாக்கப்பட்டுடுச்சு. இல்லை பிரதர் அது மதம்லாம் இல்லை பிரதர் அப்படின்னு நீங்கள் சும்மா சொன்னாலும் அது மதம்தான். அது கிறிஸ்துவன்றது ஒரு மதம்தான். ஆனால் ஏசப்பா எங்கே அது பைபிளில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது மதத்தை பரப்புங்கன்னு சொன்னாரா? குறிப்பிட்டு இதை ஒரு மதத்தை பேரை சொல்லி இந்த மதத்தை நீங்கள் பரப்புங்க, இந்த மதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரா? என் கற்பனையை கை கொள்ளுங்கள்னு சொன்னாரா? இல்லை ஒரு மதத்தை சொல்லி அந்த மதத்தோட கற்பனைகளை கை கொள்ளுங்கன்னு சொன்னாரா? என் வழியில் நடங்கன்னு சொன்னாரா? இல்லை இந்த மதத்தோட வழியில் நடங்கன்னு சொன்னாரா? இன்ஃபேக்ட் த ஃபாரசிஸ் சாதுசிஸ் இவங்கெல்லாம் வந்து வேறு மதம்லாம் கிடையாது, அவங்களோட சின்ன சின்ன பிலீஃப் தான் மாறும் தவிர அவங்க எல்லாருமே ஏசப்பா எல்லாமே அந்த டைமில் ஒரே இது தான். ஆனால் அதில் இருந்த ரூல்ஸ், லாஸ், மூட நம்பிக்கை, போலி நம்பிக்கை, இதுக்கு தான் ஜீசஸ் ஏசப்பா அகென்ஸ்டாக இருந்தார். அவர் எங்கேயுமே மதத்தை ஃபாலோ பண்ண சொல்லவே இல்லை. ஒரு வசனம் மதம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா மதம் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு. இன்றைக்கி உலகத்திலேயே அதிக கொலைகள் கொள்ளைகள் எதனால் நடக்கும்னா மதத்தின் பேரில் தான் நடக்கும்.
ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும். இந்த மதங்கள்னால தான் அதிக பிரச்சனைகள், மதங்கள்னால கொலைகள், மதங்கள்னால தான் போர். இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க வார். பிரதர், அதெல்லாம் பைபிளே இருக்குல்ல, இருக்குது. எதனால் வந்தது? ஃபுல் பைபிளை படித்தா தான் நம்ம எதனால் நம்மளோட மீறுதல்கள், நம்மளோட விஷயங்கள்னால தான் எல்லாமே. இது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக எல்லாம் ஒன்றா சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு உலகத்தை கெடுத்து கீரவழியாக்கி நாசமாக்குனது நம்ம தான். ஸோ நம்ம அழகாக கேட்டுக்கணும், நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம்? ஜீசஸை ஃபாலோ பண்ணுறோமா இல்லை மதத்தை ஃபாலோ பண்ணுறோமா? ஏசப்பா எங்கேயுமே மதத்தை சொல்லவே இல்லை. ஸோ அதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஐ ஃபாலோ ஜீசஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை பார்த்துக்கோங்க. இல்லைப்பா ஏசப்பாவும் மதமும் ஒன்று அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐயோ அந்த மாதிரி வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க, அது உங்களுக்கு சாபமாக மாறிடும். ஏன்னா ஏசப்பா எங்கேயுமே மத பிரச்சாரம் பண்ணல, மதத்தை பரப்புறவரை நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் சொன்னதை தவிர என்னோட மதம் தான் வழி, என்னோட மதம் தான் சத்தியம்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் தான், ஜீசஸ் மட்டும்தான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாலோவிங் அ ரிலிஜன், ஃபாலோ ஜீசஸ். அடுத்தது, ஆர் வி ஃபாலோவிங் ஜீசஸ் ஆர் ஆர் வி ஃபாலோவிங் டினாமினேஷன்? அதாவது நம்ம இயேசு சாமியை ஃபாலோ பண்ணுறோமா இல்லை குறிப்பிட்ட டினாமினேஷன் தான்? அவங்கவுங்க டினாமினேஷன் கரெக்டு, அவங்கவுங்க டினாமினேஷன் தான் சூப்பர், அதுதான் உண்மை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா டினாமினேஷனும் போய் டு அன் எக்ஸ்டென்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போது நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு டினாமினேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேத்தலிக்ஸ் எடுத்துக்கோங்க, பெண்டகாஸ்ட் எடுத்துக்கோங்க, சிஎஸ்சி எடுத்துக்கோங்க, ஜெஹோவா விட்னஸ் எடுத்துக்கோங்க, வாட் எவர் எவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ நான் அவங்களோட ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அதில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஓகேவா? நான் முழுசாக எதுவுமே, ஏன்னா எல்லாமே ஏசப்பாவை பிடிச்சி பைபிள்லேருந்து ஃபாலோ பண்ணி வந்தவங்க தான். ஒரு காலகட்டத்தில் அங்கேருந்து பிரிஞ்சு இவங்கேருந்து பிரிஞ்சு இவங்கேருந்து பிரிஞ்சு இவங்க. இப்போ கட்சியெலாம் இருக்கு இல்லையா? ஒரு கட்சியிலேருந்து இங்கேருந்து இங்கே அந்த மாதிரி. பட் என்னென்னா, கோர் பைபிள் தான், ஏசப்பாவோட வார்த்தை தான் கோர். பட் அதிலேருந்து இவங்க பண்ண சரியில்லை, நம்ம வரலாம், இவங்க பண்ண சரியில்லை, இவங்க வரலாம், இவங்க சரியில்லை வரலாம் அப்படின்னு வரும்போது அதுக்குள்ளே நிறையா மனிதர்களோட ஐடியாஸ், மனிதர்களோட வாட் யூ கால்டு மேன்மேட் ரூல்ஸ், அவங்களோட லாஸு, அவங்களோட ரூல்ஸு, அவங்களோட ஸ்டைலு, அவங்களோட கலாச்சாரமாக இல்லைன்னா இப்படியே நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அது சடங்காச்சாரங்கள் அதிகமாக ஆகிடுச்சு. இப்போ கேத்தலிக்ஸ் எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எல்லாம் கேத்தலிக்ஸ்னால் அப்படின்னா கேத்தலிக்ஸ் திட்டுறதுக்காக நான் வரல. ஓகேவா? இன் தட் கேஸ் எனக்கு எந்த டினாமினேஷனும் நான் கிடையாது. நீ பேசுகிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது நீங்கள் சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா ஜீசஸ் எந்த டினாமினேஷன் சொல்லுங்கள், அந்த டினாமினேஷன் நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஓகேவா? இப்போ கேத்தலிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேத்தலிக்ஸ் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் நல்ல விஷயங்கள் மட்டும் பார்ப்போமே. ஏர்லி மிஷினரிஸ்லாம் நிறைய பேர் கேத்தலிக்ஸ் தான். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பேர் வேணால் சொல்லலாம். நீங்கள் ஃப்ரான்சிஸ் சேவியர்லாம் எடுத்திங்கன்னா, அவர் தான் இந்தியா கோவாவுக்கு இன்றைக்கி இந்த நார்த் சைடில் ஃபுல்லாக பாம்பே இந்த சைடு ஃபுல்லாக கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக வந்ததுக்கு காரணம் ஃப்ரான்சிஸ் சேவியர். அவர் கேத்தலிக் தானே அவர். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வரைக்கும் அவர் தான் பண்ணார். நிறைய தரங்கம்பாடிக்கு அந்த காலத்தில் வந்த முக்கால்வாசி மிஷினரிஸு கேத்தலிக்ஸ் தான். ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கலாம், அவங்க போர்ச்சுகீஸ்லேருந்து வந்திருக்கலாம், ஸ்பானியார்ட்ஸாக இருந்திருக்கலாம், ஜெர்மனிலேருந்து வந்திருக்கலாம், நிறைய நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் உங்களுக்கு நான் சொல்கிறதுல எதுவுமே நம்பிக்கை இல்லைன்னா, கையிலேயே ஃபோன் இருக்குது, கூகுள் இருக்குது, கூகுள் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நான் இவன் பொய் பேசுகிறான், அகேன்ஸ்டாக பேசுகிறான்னா கூகுளில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். ஃப்ரீ ஸ்கூல்ஸ், ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாமே நிறைய விஷயங்கள் கேத்தலிக்ஸ். ஓகேவா? அப்புறம் அங்கே சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்கள் பார்த்திங்கன்னா, சில வழிபாடு, அதுக்கப்புறம் அது எப்போ இந்த ரோமன்ஸ் இதுக்குள்ளே போச்சோ அது ரோமன் கேத்தலிக்னுவாங்க. நம்ம எங்கே இருப்போம், நம்ம சைதாப்பேட்டில் இருப்போம், இல்லை கும்மிடிப்பூண்டியில் இருப்போம், நமக்கும் ரோமுக்கும் சம்மந்தம், பட் நம்ம ரோமன் கேத்தலிக்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா அது என்னமே நம்ம யோசிக்க மாட்டோம். இதுக்கு தான் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கணுன்னு சொல்ல வருது. ஏன்னா திடீர்னு சில நேரம் நான் மாதாவை கும்பிடாமல் இருக்க மாட்டேன்,
நம்ம மாதாவை கும்பிடாமல் இருக்க மாட்டோம், அது எப்படி எனக்கு புரியல. பைபிளில் மாதாவை கும்பிடுங்கன்னு இருக்கா, அதுக்கு 2 வேர்ஸ் எடுத்துப்பாங்க. சமீபத்தில் ஹாஸ்பிட்டலில் போகும்போது ஒரு அம்மா ரொம்ப ஆர்கியூ பண்ணாங்க என்கிட்ட. மாதா சொல்லி தான் இயேசுவே அந்த தண்ணியை வந்து ஒயினா மாற்றினாரு. ஏங்க சரிங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. நான் மாதாவை வந்து வந்து மரியாதைலாம் பேசலை. பட் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினது உயிரை கொடுத்தது இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவன் தானே சொன்னார். நீங்கன்னா இல்லை, இவங்கக்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நாட் அக்செப்டபிள் இன் பைபிள், ஓகேவா? ஆனால் அதுக்காக வந்து மதர் தெரேசா பண்ண நல்லதை நம்ம மறந்துட முடியாது. ஸோ ஒரு மேன்மேட் ஒரு டினாமினேஷன் மனுஷனாக ஆகப்பட்ட போது அதுக்குள்ளே சில குளறுபாடு வந்துடும். அங்கேருந்து தான் வந்து ப்ராட்டஸ்டன்ஸ் வந்தாங்க, சிஎஸ்ஐ வந்தது. சிஎஸ்ஐயில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணது வந்து சரியில்லை, அப்படி இல்லைன்னா அதுலேருந்து பென்டகாஸ்ட் பண்ணது சரியில்லை, இவங்களுக்குள்ள இது இருக்குது, இவங்க நிறையா வந்து பாஸ்டர்ஸ் வந்து பணம் ஜாஸ்தி பண்ண. பென்டகாஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் நிறையா லாவிஷான பாஸ்டர்ஸ் வந்தாங்க, அந்த சூட்டு போடுறவங்க, அது பண்ணுறவங்க, இது வந்தாங்க. அப்புறம் அதுலேருந்து இன்னொன்று செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜேக்கபைட்ஸ்னுவாங்க, அதுக்கப்புறம் ஜெஹோவா விட்னஸ்னுவாங்க. எது ஃபஸ்ட்டு வந்துச்சு பேக் வந்துச்சுன்றது நான் சொல்ல வரல. இவ்வளோ தேவையில்லை, எனக்கு சத்தியமாக தேவையில்லை. நான் எந்த டினாமினேஷனும் கிடையாது, நான் டினாமினேஷனை ஃபாலோ பண்ணுற ஆளும் கிடையாது. உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே ஹிந்துவாக இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு விஷயம் அதில் வந்து எனக்கு வந்து கோவம் ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா, நெத்தியில் பிறந்தவன் மேல் ஜாதி, பிரம்மன் நெத்தியில் பிறந்தவன் மேல் ஜாதி, மார்பிளில் பிறந்தவன் ஒரு ஜாதி, வயிற்றுக்கிட்ட பிறந்தவன் ஜாதி, இடுப்பு கீழே பிறந்தவன் கீழ் ஜாதி, இப்படின்னு பிரித்து இருக்கிறதுனா ஏன் இப்படி பிரிச்சுருக்காங்க, 4ஆக பிரிச்சுருக்காங்களே, இது வந்து நல்லா இல்லையே, இது எப்படி எல்லா மனுஷங்களும் ஒன்று தானே, எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தானே அப்படின்னு எனக்கு வந்து அந்த இது உணர்வு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இதெல்லாம் இருக்காதுன்னு வந்து சர்ச்சுக்கு போகிற மச்சா அதுவே பரவாயில்ல. இங்கே பார்த்தா ஏபிசிடி இசட் வரைக்கும் என்னென்னமோ இருக்குது. செவன்த் டே அட்வென்டிஸ்ட்ன்றாங்க, ஒருத்த பக்கம் ஜெஹோவா விட்னஸ்ன்றாங்க, ஒருத்தங்க ஜேக்கபைட்டுன்றாங்க, ஒருத்தங்க அட்வென்டிஸ்ட்டுன்றாங்க, ஒருத்தங்க லேட்டர் செயின்ட்ஸுன்றாங்க. எனக்கு வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. இது பத்தாதுன்னு இதில் வந்து தலித் கிறிஸ்தவர்கள்ன்றாங்க, இதுக்குள்ளே வந்து நாடார் கிறிஸ்தவன்றாங்க. ஒரே தெருவில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு தனி சர்ச்சு, நாடார் கிறிஸ்தவர்களுக்கு தனி சர்ச்சு. இதெல்லாம் இல்லையா? இதெல்லாம் நம்ம சிஎஸ்ஐயில் பார்க்குறது இல்லையா? இல்லை மற்ற இதில் பார்க்குறது இல்லையா? பார்த்துட்டு கூகுள் பண்ணி பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஓகே. சைதாப்பேட்டில் நான் வந்து இப்போ நான் டிநகரில் இருக்கேன், சைதாப்பேட்டுக்கு ஒரு சர்ச்சுக்கு போவேன். இந்த சைதாப்பேட்டில் சர்ச் இருக்கும்போது ஒரு பெண்டகாஸ்ட் சர்ச்சு, அதான் அங்கே பயங்கர ஃபேமஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதான் பயங்கர ஃபேமஸ். அங்கே தான் நான் போவேன். அங்கே இருக்கும்போது அங்கே போதகர் சொல்கிறாரு, எதிர்க்க ஒரு சர்ச் இருக்குது, அங்கே போகாதீங்க, அது வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச், லிட்டில் மவுண்ட். ஆனால் லிட்டில் மவுண்ட்டுக்குள்ளே செயின்ட் தாமஸ் வந்து அந்த கொகைலாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் அங்கே போகாதீங்க அப்படின்றாங்க. இன்னொரு வாட்டி அதே சபையில் சொல்கிறாங்க, அது பக்கத்துலேயே லேட்டர் செயின்ட்ஸ்னு ஒரு சர்ச் இருக்குது, அது சாத்தானோட சர்ச்சு, உள்ளே போகாதீங்க. இப்போ ஒருத்தன் இயேசுவை தெரியாதவனுக்கு எவ்வளோ கன்ஃபியூஷன் பாருங்கள். நான் குழம்பி போயிட்டேன். இந்த குழப்பத்தில் தான், எப்பா உங்களோட டினாமினேஷனை தூக்கி நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு சைதாப்பேட்டில் எந்த சர்ச்சும் வேணாம், பைபிள் இயேசுப்பா சொன்ன மாதிரி நானே ஆலயம்னாரு, நம்மளுக்கு சர்ச்சே வேணாம்ப்பா, சபை கூடுதல் முக்கியம், சபையாக நாங்கள் ஒரு நல்ல இடத்துல கூடுறோம், அங்கே யாரும் பைசா வாங்குறதில்ல, பைபிள் வசனங்களை படிக்கிறோம், வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்கிறோம், ஏழைங்களுக்கு கொடுக்குறோம், என்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணுறோம், ஹாப்பி. இது போதுமா? போதாது, இன்னும் நான் கிங்டம் ஒர்க் நிறைய பண்ணணும், ஆனால் எனக்கு டினாமினேஷன் வேண்டாம். ஸோ இந்த டினாமினேஷன்றது வந்து ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். டினாமினேஷன் கிறிஸ்தவர்கள்கிட்ட மட்டும் இருக்கா? இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்ககிட்டயும் இருந்துச்சு. இப்போ வந்து சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் எவ்வளோ சண்டை, நீங்கள் அதுவும் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் போய் சொல்லலாம். அவங்கக்குள்ளே நிறைய அவங்கவுங்க செஞ்ச வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு மதம் இருந்தது. இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போகிறவங்களுக்கு ஒரு வகையான வழிபாடு, ஓகேவா? கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே போகாத கீழ் ஜாதி வெளியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வழிபாடு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள் அவங்க பால் சாப்பிடுவாங்க, நெய் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அவங்க அதெல்லாம் அந்த சிலைக்கு படைப்பாங்க. இன்னொரு செக்டர் கோயிலுக்குள்ளே வராமல் வெளியே இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அவன் கறி சாப்பிடுவான், மீன் சாப்பிடுவான், சாராயம் குடிப்பான், அதுக்கு ஒரு சாமின்னு சொல்லி அதை படைச்சி அது ஒரு செக்டர். ஸோ இது எல்லாமே மேன்மேட். ஆனால் ஆரம்பத்தில் எல்லாம் ஒன்றே ஒன்று தானே. இப்போ ஹிந்துஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒன்றே குலம் என்று சொல்லுவோம், ஒருவனே தேவன் என்று சொல்லுவோம், அவ்வளோதானே சொல்லியிருக்காங்க. ஒன்றே குலம் என்று சொல்லுவோம், ஒருவனே தேவன், அதை தானே நானும் சொல்கிறேன். அந்த தேவன் இயேசு, அந்த தெய்வம் இயேசு, அவ்வளோதான். அவர் கிறிஸ்தவ கடவுள் கிடையாது, அவர் எல்லாத்துக்காக
பிரஜாபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, என்ன அர்த்தம், இதெல்லாம் நீ தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். ஸோ இந்த டினாமினேஷன் வேண்டாம். ஒரு ஹிந்து, ஒரு கிறிஸ்டியன், ஒரு முஸ்லீம் எல்லாருக்காகவும் தான் ஏசப்பா உயிரை கொடுத்துருக்காரு. நீங்கள் முஸ்லீம்ஸில் பார்த்துக்கிட்டா கூட அவங்களுக்குள்ளேயே ஒரு டினாமினேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஷியாஸ்ன்னுவாங்க, சுன்னீஸ் அப்படின்வாங்க. ஸோ நான் இங்கே எங்கேயுமே கிறிஸ்தவ மதம் தான் தலை சிறந்த மதம், ஹிந்து மதம் அதுக்கு ஈக்குவல் கிடையாது, முஸ்லீம் மதம் அது ஈக்குவல் அப்படி நான் சொல்ல வரல. நான் சொல்கிறது மதமே வேணாம் தான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் கூட இது சொல்கிறது உங்களுக்கு கோவம் வரும். பட் நீங்களும் கூகுளில் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஆரம்ப காலத்தில் ஓகேவா, எப்போ கான்ஸ்டன்டைன் இந்த ரோமன் இது கூட வந்துச்சோ, இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எப்படி அவங்கக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இன்குசிஷன்னா இன்குசிஷன் அப்படின்றது நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இருந்த நிறைய போப்புகள் ஓகேவா, நான் சொல்கிறது 13th centuryயில் எத்தனை கிறிஸ்தவர்களை கொண்டு இருக்கிறாங்க. மதத்துக்குள்ளேயே நான் சொல்கிறது வெளியவே போக வேண்டாம், மதத்துக்குள்ளேயே இருக்கிற ஃபைட்டு. கிறிஸ்துவ மதம் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, கிறிஸ்தவனை கிறிஸ்தவ மதத்துக்காக கொண்டு இருக்கிறான், ஹிந்துவை ஹிந்து மதத்துக்காக கொண்டு இருக்கிறான், முஸ்லீமை முஸ்லீம் மதத்துக்காக கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இது உள்நாட்டு பூசலும் இருக்கும், வெளியும் இருக்கும், உள்ளேயும் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது ஒரு ஹிந்துவோ, ஒரு கிறிஸ்டினோ, ஒரு முஸ்லீமும் ஒருத்தர் அடிச்சிக்கூடாது, வெட்டிக்கக்கூடாது, கொண்டு கூடாது, எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஓகேவா. இப்போ இவங்கக்குள்ளேயே இருக்கிறது, நமக்குள்ளேயே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதி வச்சுருக்கேன், ஸ்பானிஷ் இன்குசிஷனு, ரோமன் இன்குசிஷனு, என்ன பண்ணுவாங்க, கோவன் இன்குசிஷன். இது என்னென்னா, அப்போ தான் யாராவது பைபிளை இங்கிலீஷில் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள கட்ட ஸ்டேக்ஸில் போட்டு எரிச்சிருவாங்க. இது நான் பொய் சொன்னேன்னா, எரிக்கிறது மற்ற ஹிந்துவோ முஸ்லீமோ கிடையாது, கிறிஸ்டியன்ஸ் தான். பைபிளை இங்கிலீஷில் வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் படிச்சுக்கோங்க, நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு லாங்குவேஜில் பைபிள் இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்லுவோம், ஹிந்து மதத்தில் சதி, புருஷன் செத்துட்டா பொண்டாடி கூடிய உடல் கட்டை ஏறணும், சதி இல்லையா, சதி. அதே மாதிரி அங்கே பைபிளை இங்கிலீஷ் ஃபீலில் வச்சுருந்தா, அவங்க லாங்குவேஜில் வச்சுருந்தா அது மிகப்பெரிய பாவம். இன்றைக்கி எத்தனை லாங்குவேஜில் பைபிள் இருக்குது, கடவுளோட வார்த்தை எல்லாருக்கும் போய் சேர வேண்டாம். அப்போது எங்கே இந்த மதம் வருது, ஒரே மதத்தில் இருக்கவங்க அவங்களுக்குள்ளேயே அவங்களே கொண்டுக்கிறது. அதுக்கு காரணமும் மதம் தான் சொன்னால் we are all Christians அப்படின்னு நம்ம எப்படி, why should we be proud of our religion? நான் கிறிஸ்துவன், நான் ஹிந்து, நான் முஸ்லீம், நான் காலர் தூக்கி விட்டுக்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் ஒரு நல்ல மனுஷன், சக மனுஷன். நான் என்ன நேசிக்கிற மாதிரியே அடுத்த மனுஷனை நேசிப்பேன், அடுத்தவங்களுக்கு நான் உதவுவேன், அடுத்தவங்களுக்கு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், அடுத்தவங்களுக்கு என் உயிரை கூட கொடுப்பேன். இது யார் சொன்னது? இயேசு சொன்னது. ஸோ அவர் சொன்னதான் நம்மளும் சொல்லணும். ஸோ நம்ம இங்கே யாரை ஃபாலோ பண்ணணும்? டினாமினேஷனை கிடையாது, இயேசுவை ஃபாலோ பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 3, 3 கேள்வி போதும் சரியா. கொஸ்டின் நம்பர் 3 என்னென்னா, ஆர் வி ஃபாலோவிங் ஜீசஸ் ஆர் ஆர் வி ஃபாலோவிங் மென், சோ கால்ட் மென் ஆஃப் காட்? அது யாராக வேணா இருக்கலாம், போப்பாக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், ஃபாதராக இருக்கலாம், பிஷப்பாக இருக்கலாம், வர்ஷிப் லீடராக இருக்கலாம், வாட் எவர். நம்ம யாரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம்? தேவ மனுஷன்ப்பா, எல்லாம் ஓகே. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம், ஓகே. பட் அவங்க மனுஷங்க. எந்த ஒரு மனுஷனும் பர்ஃபெக்ட் கிடையாது, எந்த ஒரு மனுஷனும் 100% பர்ஃபெக்ட் கிடையாது. இப்போது போப்பை பற்றி சொல்கிறதுனால கோவலாம் படாதீங்க. ஆரம்ப காலத்தில் இந்த 13th century இந்த டைம்லலாம் எப்படின்னா, ஒரு போப் அவர் தான் ஹெட்டு, அவர் தான் எல்லாமே, அவர் சொல்கிறது தான் கிட்டத்தட்ட டார்க் ஏஜ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துங்க, எத்தனை பேரை இவங்க கிறிஸ்துவ மதன்ற பேரில் கொண்டு இருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இப்போ இருக்க போப்போ சொல்லலை, 13th centuryக்கு ஆரம்பித்து 17th century வரைக்கும் என்ன ஆச்சுன்றது நீங்கள் கூகுளில் பார்த்துக்கோங்க. எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும் அவர் பதவி ஏற்கும்போது போப்போட காலை முத்தம் கொடுக்கணும். பொய் சொன்னால் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக இருந்தால் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க, ஹிஸ்ட்ரியை பார்த்துக்கோங்க. சீஷர்களோட காலை கழுவுனது இயேசு, ஓகேவா. இப்போது கிறிஸ்துவ மதன்ற பேரில் தான் காலை ஒரு ராஜா முத்தம் கொடுக்கணும், என்ன புரியல எனக்கு.
அதுக்கப்புறம் அந்த போப்போட லெகசி எப்போ முடிஞ்சுது, அதுக்கப்புறம் இதில் இப்போ போப் இருக்காங்க. இப்போ இருக்கவங்கள பற்றி நான் பேசலை. நான் பேசுகிறதுல வந்து பட் இப்போவும் சரி அப்போவும் சரி, நீங்கள் ஏசப்பாக்கு பவுல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பவுலையோ இல்லை பீட்டரையோ இல்லை ஜானையோ இல்லை பர்னபாஸையோ, நீங்கள் அங்கே எல்லாத்தையும் எடுத்துங்க, இவங்களால் நீங்கள் இவங்களெல்லாம் கும்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. தெய்வம் ஒருத்தந்தான், விதைய போடுறதான் நாங்கள் சர்வசாதாரண மனுஷங்க, பாவியிலேயே பிரதான பாவி நான் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி பாஸ்டர் வர்ஷிப், ஃபாதர் வர்ஷிப், பிஷப் வர்ஷிப், இன்றைக்கி காப்பி கேட்ஸ் ஆகிட்டோம். இயேசுவை ஃபாலோ பண்ணி இயேசுவை காப்பி பண்ணால் ஓகே. ஒரு பாஸ்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய ப்ரீச்சர் இருக்காருன்னா அந்த ப்ரீச்சர் மாதிரியே பேசணும்னு நினைப்பாங்க, அப்படி அடிப்பாங்க. இந்த ஆக்டிங்கில் இப்போ ரஜினி மாதிரி நடிக்கிறது, கமல் மாதிரி நடிக்கிறது, விஜய் மாதிரி நடிக்கிறது, அஜித் மாதிரி நடிக்கிறேன்னா அதே மாதிரி இவங்களுக்கு அவங்க தான் அது குறிப்பிட்ட ஒரு போதகர் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி பேசுகிறது, அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, குறிப்பிட்ட ஒரு ஒரு வர்ஷிப் சிங்கர் எப்படி பண்ணுறாங்களோ அவங்கள மாதிரி. நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆரம்ப காலத்தில். ஐயோ, இங்கிலீஷ்காரன் ஒருத்தன் சொல்லுவான், அதை அப்படியே பிட்டடிப்பாங்க நம்ம தமிழ் சர்ச்சில். எந்த சர்ச்சுன்னு நான் சொல்ல விரும்பலை, நாகரிகம் கருதி தான் சொல்ல விரும்பாமல் இருக்குது, தவிர பயம்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி சிங்கர்ஸ், அவங்களுக்கு ஃபேன்ஸு, அவங்க எப்படி அவங்கள காப்பி அடிக்கிறது. நீ யாரை ஃபாலோ பண்ணன்னு சொன்னால் நீ யாரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற? ஒரு ஓகே, கைவிட்டு என்ற அளவுக்கு சில நல்ல பாஸ்டருங்க இருக்கிறாங்க, நல்ல ஃபாதருங்க இருக்காங்க, எல்லாத்துலேயும் நான் சொல்கிறேன், ஓகேவா? கைவிட்டு என்றவங்கள இருக்கிறாங்க. அப்புறம் மதர் தெரசாவோ இல்லை வந்து ஒரு நல்ல பாஸ்டரோ, நிறைய நல்ல பாஸ்டர் பார்த்துருக்கேன், இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஷெப்பர்டோ, வீட்டு சபை நடத்துகிறவங்க இருக்காங்க. பட் அவங்க நல்லவங்க தான். அவங்க ஃபஸ்ட்டு திரும்ப சொல்லுவாங்க, என்னை ஃபாலோ பண்ணாதீங்கப்பா, நான் வந்து அதுக்கு தகுதியானவங்க கிடையாது. அவங்க பந்தா பண்ண மாட்டாங்க, அவங்க பணம் வாங்க மாட்டாங்க. பட் நம்ம யாரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம் கொஞ்சம் உங்கள் மனசாட்சி தொட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏசப்பாவை ஃபாலோ பண்ண சொன்னால் அதை விட்டுட்டு நான் நிறையா பார்த்துருக்கேன். நம்மளை அறியாமலே நம்ம சில பேரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறோம். சில பேரை வந்து அது ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னா, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம், அவங்க சொல்கிறதான் சரின்னு நம்ம ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அவங்கள நம்மள ஐடலாக, சிலையை கும்பிட்றது மட்டும் ஐடல் வர்ஷிப்பில் தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணன், அங்கிள், ஆண்டி, தாத்தா, பாட்டி எல்லாத்துக்கும் சொல்கிறேன். சிலையை கும்பிட்றது மட்டும் ஐடல் வர்ஷிப் இல்லை. உங்கள் பாஸ்டரையோ, உங்கள் ஃபாதரையோ, உங்கள் பிஷப்பையோ இல்லை உங்கள் ஷப்போடையோ, உங்களை அறியாமலே வாய் சொல்லும் எனக்கு இயேசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும். ஆனால் உங்களோட உள்ளே இருக்கிற அந்த செயலும் அந்த இதுவும் உங்களை அறியாமல் அது வேண்டாம், அது வர்த்து கிடையாது. யாருமே பைபிளில் இருக்க யாருமே ஏசப்பா தவிர யாருமே கரெக்ட் கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு பாயிண்டில் விழுந்து போனவங்க தான், தவறு செஞ்சவங்க தான். இயேசு ஒருவர் மட்டும்தான் பர்ஃபெக்ட், ஓகேவா? ஸோ ஏசப்பாக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அவர் தான் எனக்கு இந்த ட்ரினிட்டிலாம் எனக்கு தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, ஓகேவா? நான் ரொம்ப அந்த டெப்த்தெலாம் போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளாகவே போகிறேன். எனக்கு எல்லாமே அவர் தான், ஆல்ஃபாவும் அவர் தான், ஒமேகாவும் அவர் தான். ஆரம்பத்தில் ஜான் 1 தான், ஆரம்பத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோட இருந்ததுனால ஏசப்பா, பழைய ஏற்பாடில் வந்த ஏசப்பா அவர் ஸ்பிரிட்டில் இருந்தவர், புது ஏற்பாட்டில் வந்து ஏசப்பா மாம்சமாக வந்தவர். அந்த ஆல்ஃபா அண்ட் ஒமேகா பைபிளோட ஆரம்பத்தில் இருந்து ரெவலேஷன் வரைக்கும் எனக்கு எல்லாமே அவர் தான் ஆவியானவர், அவர் எல்லாமே அவர் தான் எனக்கு, ஓகேவா? இது எப்படி லொப்படிக்கு இப்படி அப்படின்ட்டு நீங்கள் ஆர்கியூ பண்ணிட்டுருந்தீங்கன்னா ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது தான். இப்போ நான் எல்லாத்தையுமே இதுக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் அப்பா, உலகத்தரமான எங்கள் அப்பா வந்து சங்கர் கணேஷ், மிஸ்டர் கணேஷ் எங்கள் அப்பா அவர் தான் எங்கள் அப்பா, ஓகேவா? அவ்வளோதான். இவர் தான் எங்கள் அப்பான்றதுக்காக நான் போயிட்டு டெஸ்ட் எடுப்பேன், நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பேன், அவர் அதை எடுப்பேன், இது எடுத்து தான் நான் சொல்லுவேன், இதெல்லாம் என் வேலை கிடையாது. எங்கள் அப்பா அவ்வளோதான், ஓகேவா? உலகத்தரமாகவே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா என் இயேசு மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கும், எவ்வளோ இருக்கும், எதுக்கு நான் உட்காந்து ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கணும்? அதனால் நான் அந்தளவுக்கு ஞானியும் கிடையாது, அந்தளவுக்கு எனக்கு மூளையும் கிடையாது. என்னை மாதிரி மடையன் தான் இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மடையன்தான்,
எனக்கு எந்த எந்த ஒரு ரீசனும் வேணாம், எனக்கு எந்த ஒரு இதுவும் வேண்டாம். எனக்கு நான் எதுவும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. எனக்கு எல்லாமே ஏசப்பா தான். ஏன்னா அவர் தான் எனக்கு ரத்தத்தை சிந்தினார், அவர் தான் எனக்கு உயிரை கொடுத்தாரு, அவர் தான் 3ஆவது நாள் எனக்கு உயிர் தெரிந்தார். இன்றைக்கும் ரத்தமும் சதியமும் உயிரோடு இருக்கார். இப்போ எனக்காக முதல் வந்து நிற்கிற ஒரே தெய்வம், இன்னும் உண்மையான தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர் எனக்கு மட்டும் இல்லை, அவர் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தார், உங்களுக்காக உயிரை கொடுத்தாரு, உங்களுக்காக வந்து நிற்பார். ஏன்னா வெரி சிம்பிளுங்க. ஜீசஸ் லவ்ஸ் யூ and I love you.